தமிழகத்தில் அதிரடி பேச்சுக்கும் சுறுசுறுப்புக்கும் பெயர் போனவர் அண்ணாமலை. இவர் தமிழக பாஜக தலைவர் பொறுப்புக்கு வந்த பிறகே பாஜக தொண்டர்கள் சுறுசுறுப்பு அடைந்தனர் என்பதில் மிகையில்லை. இந்த சூழலில் சில மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலைக்கு பதிலாக தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இச்சூழலில் தமிழகத்துக்கு வரும் தேசிய தலைவர்கள் அண்ணாமலையை பெயரை குறிப்பிடும் போதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில் ஏற்படும் கரகோஷமும் கைத்தட்டலும் கண்டு வியந்து போயினர். இதையடுத்து தமிழக மக்களிடையே அண்ணாமலைக்கு இருக்கும் மதிப்பும் செல்வாக்கும் கண்டு அசந்து போன தேசிய தலைவர்கள் அவருக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்க முடிவு செய்துள்ளனர். அத்துடன் தமிழக தேர்தலில் அவருடைய பங்கு தேவை என்பதை அறிந்து அவருக்கு அந்த பொறுப்பும் வழங்கப்படலாம் என தெரிய வருகிறது. எனவே அண்ணாமலைக்கு தேசிய அளவில் மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என தெரிய வருகிறது. அண்ணாமலைக்கு தேசிய பதவியும் தமிழக பதவியும் இரட்டை பதவி. இது எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கும் செக்கா.